எதுக்கு இருக்கு உங்க ஐஏஎஸ் ரிப்போர்ட்? இந்த இடத்துல ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, உளவுத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல. அதாவது இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உளவுத்துறைக்கும், சட்ட ஒழுங்குல இருக்கக்கூடிய காவல்துறைக்குமே சைலன்ட்டான கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளே இங்க தீர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உளவுத்துறை எப்படி சரியான இப்ப இங்க வந்து ஒரு அசாதாரண சூழல் நிலவுது. இங்க ஒரு சரியான நபர்களுடைய அடையாளப்பட முடியாத நபர்கள் வந்து அங்க வந்து நடமாட்டம் இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்றதோட வேலை தானே உளவுத்துறையில இருக்கவங்க. ஸோ அத அவங்க சரியா செய்யும் பட்சத்தில, இப்போ ஒருத்தர கொலை பண்றான் அப்படின்னா, இம்மீடியட்டா நடக்க போறது கிடையாது. அவன் கண்டிப்பா அங்க 5 நாளோ, 10 நாளோ வந்து அங்க ஒரு முகாம் போட்டு, அங்க மானிட்டர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த வந்து இன்சிடென்ட்ட வந்து அங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அப்ப இவங்க சரியான ஒரு உளவுத்துறை வந்து அங்க களத்துல இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு கூட்டம் வந்து இங்க இங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா உளவுத்துறையில இருக்க இந்த ஐஏஎஸ் போலீஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லாருமே லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லாருடையுமே கான்டாக்ட்ஸ்ல இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயங்கள் தவறா நடக்குது. ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னா, யார் மூலியமாவது அவங்களுக்கு தகவல் போயிரும். அந்த விஷயங்கள் சேகரித்த விஷயங்கள அவங்க சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு குடுக்கும் பட்சத்தில, அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு 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 குற்றம் நடக்கிறது வந்து தவிர்க்கப்படலான்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த உளவுத்துறை.